தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுடைய எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள்ல நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ரிவிஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு மாணவர்களுக்கு. இந்த நேரத்தில என்டிஏ பண்ண செய்ற ஒரு சின்ன குழப்பங்கள் வந்து மாணவர்கள ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்லயும் சரி, நேர்லயும் சரி நிறைய மாணவர்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அ இந்த அட்மிட் கார்ட் டவுன்லோட் பண்ற விஷயம் இப்ப வரைக்குமே நிறைய மாணவர்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அட்மிட் கார்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேல ஆகுது. இருந்தாலும் இன்னுமே சில மாணவர்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல. சில மாணவர்களுக்கு இந்த அக்கவுண்ட் டீட்டெயில் குடுத்து அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ண முடியல. இந்த மாரி சிச்சுவேஷன், இந்த மாரி ப்ராப்ளம்லாம் நெறைய வந்துட்டு இருக்கு. கூடுதலா வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்டின்னா, மறுபடியும் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகும் அல்லது போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்டின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நெறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகுறதே என்ன அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் அகைன் பேப்பர் லீக்டு அப்டின்னு சொல்றது. கொஸ்டின் பேப்பர் அகைன் லீக்டு அப்டின்றது தான் வந்து இன்னைக்கான மெயின் விஷயமா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஈவன் வந்து டெலிகிராம் சேனல்ல கூட ஒரு ஒரு நார்த் இந்தியன்ல ஒரு ஒரு சேனல்ல கூட ஒரு கொஸ்டின் பேப்பர் மாரி பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் பேப்பரே ரிலீஸ் ஆன மாதிரியும், அந்த கொஸ்டின் பேப்பரோட டைமிங் வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷம் அப்படின்ற மாரியும் வெளிய வந்ததா ஒரு தகவலுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆனதனோட விஷயம் வந்து எல்லாருக்குமே இது மறுபடியும் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயம் வந்து கண்டிப்பா வருது. காரணம் என்னன்னா, இப்ப வந்து ரீசென்ட்டா தான் வந்து 15 மினிட்ஸ் இன்கிரீஸ் பண்ணாங்க. அந்த இன்கிரீஸ் பண்ண மாதிரியே அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுனால மேபி வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அதுதான் சரி லீக் ஆகுதோ, மறுபடியும் லீக் ஆயிடுச்சோ அப்படின்ற மாரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. பட் என்டிஏ தரப்புல இருந்து அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்றது கிடையாது. அது உறுதியா வந்து என்டிஏ சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்க இன்னொன்னு பார்க்கணும். அந்த மாரி சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் மாணவர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த டவுட் வரக்கூடாது மாணவர்களுக்கு அப்படின்றதுனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்டிஏ தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. டெலிகிராம் வந்து பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால டெலிகிராம் வந்து பேன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தப்பான நியூஸா இருந்தாலும் சரி, அது வந்து வெளியில பரவக்கூடாது. அது பரவுச்சுனாவே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும். அதுதான் ஒரிஜினலா மறுபடியும் பேப்பர் லீக் ஆனா படிக்கிற விஷயங்கள மாணவர்கள் தள்ளி போட்டுருவாங்க. அதனால வந்து டெலிகிராம் வந்து டோட்டலா பிளாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை என்டிஏ வந்து எடுத்திருக்காங்க. ஈவன் 22ஆம் தேதி வரைக்கும். எக்ஸாம் முடியிற வரைக்கும் அத பிளாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே போயிட்டு இருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் என்டிஏ தரப்புல இருந்து நெறைய நடவடிக்கைகள் எடுத்துன்னுமே இருந்தாலும், இத சவாலா எடுத்து இத எப்படி நாம ஏதாவது ஒரு பிரச்சனைய கிளப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு குரூப் வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஒரு குரூப் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. பட் இது வந்து மாணவர்களோட லைஃப்ல விளையாடுற மாரி தான் இது கண்டிப்பா. பட் இது யார் பண்றா? என்ன பண்றான்னு பார்த்து கண்டிப்பா அவங்களுக்குரிய அந்த பனிஷ்மென்ட் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நடக்க தான் போகுது. பட் இப்ப நம்ம சைட்ல இருந்து சொல்ற விஷயமே என்னன்னா, எந்த காரணத்துக்கு கொண்டும் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இந்த வருஷமும் எக்ஸாம் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன்னெடுக்காதீங்க. யோசிக்காதீங்க. 1. ஏன்னா என்டிஏ தரப்புல இருந்து கிளீனா சொல்லிட்டாங்க. பேப்பர் கண்டிப்பா லீக்கே வராது. அதுக்குரிய ஆக்ஷன் அவங்க நெறையவே எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர நம்ம டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து ஏர்ஃபோர்ஸ யூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் டெலிகிராம் பிளாக் பண்றாங்க. இவ்ளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப அட்மிட் கார்ட ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ற விஷயம் நிச்சயமா கிடையாது. அதனால அத பத்தி யாரும் வொரி பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து என்னென்னன்னா, அடுத்து வரப்போற 4 நாட்கள் இருக்கு. இன்னையிலிருந்தே 4 நாட்கள். அந்த 4 நாட்கள்ல எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிளானர நீங்க எடுத்துக்கிட்டு படிங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளானர் தேவ. இந்த 4 நாட்களுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம். டே 1ல அதாவது இன்னையிலிருந்து என்னென்னலாம் படிக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு என்ன படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள் என்ன படிக்க ஆரம்பிக்கலாம்? எப்படி ரிவிஷன் பண்றது? இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவ அப்டின்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன நீங்க பாருங்க. அதுல ஒரு பிடிஎஃப் வந்து நான் குடுத்திருப்பேன். அந்த பிடிஎஃப் நீங்க ஃப்ரீ தான் அது. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் வந்து டவுன்லோட் பண்ற மாரி உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துருவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு, அதன்படி டே 1 இன்னைக்கு. ஸோ இன்னையிலிருந்து 4 நாட்களுக்கு நீங்க கரெக்ட்டா அத பிளான் பண்ணுங்க. அப்படி பிளான் பண்ணீங்கன்னா, ஓரளவு உங்களால வந்து கொஞ்சம் மன தைரியத்தோட ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, எதெல்லாம் நீங்க படிக்கல அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த விஷயங்கள கவனமா நீங்க பாருங்க. ஸோ எந்த காரணத்த கொண்டும் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா நினைக்கக்கூடாது. அந்த விஷயம் இனிமே நடக்கவும் நடக்காது. சரிங்களா? என்டிஏ வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க பயப்பட தேவையில்ல. எக்ஸாம் எல்லாருமே நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.